நண்பர்களே, இதனோட முதல் நாள் ஒர்க் அவுட் புல்லப்ஸ் வீடியோ வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயும் சொல்கிறேன், கடைசி வரைக்கும் பாருங்கள். திஸ் இஸ் புல்லப்ஸ் ஃபஸ்ட் டே ஒர்க் அவுட் ஃபார் பேக் அண்டு செஸ்ட் மசில்ஸ். வி ஷுட் டூ 50 புல்லப்ஸ். 50 புல்லப்ஸ் போடணும். பட் வி கான்ட் டூ 50 புல்லப்ஸ் நான்-ஸ்டாப். வி கேன் டூ இன் 5 sets ஆஃப் 10 repetitions. இது வந்து 5 செட்டு 10 நம்பர் 50 நிற்காமலாம் புல்லப்ஸ் போட முடியாது. இது திரு அர்னால்ட் அவர்களின் ஒர்க் அவுட். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒன்றா செஞ்சாலும் பரவாயில்ல, 50 செஞ்சு முடிச்சிருங்க, போர் அடிக்கும், கஷ்டமாக இருக்கும், ஆனால் செஞ்சு முடிக்காமல் நீ வரக்கூடாது அப்படிங்கிறாரு. மிஸ்டர் அர்னால்ட் சேஸ் இன் ஹிஸ் புக், திஸ் இஸ் ஃப்ரம் ஹிஸ் ஒர்க் அவுட், பிகினர்ஸ் level 1 ஒர்க் அவுட். யூ மஸ்ட் டூ 50 repetitions. You can't do it in sets of 10, 5 sets of 10 or even 10 sets of 5. You do whatever numbers you can do. You do whatever numbers you can do. Even if you can do 1 pull-ups at a time, you grab that bar 50 times. There is no escaping that. So that is what I do. Even if I have to grab the bar 50 times, if I can do only 1 push-ups, I do. இது எப்படின்னா, 50 நம்பர் போட்டே ஆகணும். 50 வந்து 5 செட்டாக போட முடியாதுன்னா இது வந்து ஒன்றாவது செய் அப்படிங்கிறாரு. நான் சின்ன வயசில் நல்ல உடம்பு அந்த ஏற்றினப்போ 1999 என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு ஏறுறப்போ 11 போட்டுருவேன், அடுத்து 8 போடுவேன், அடுத்து 7 6 அந்த மூடை பொறுத்து எப்படியோ 50 முடிச்சிருவேன். ஒரு 15-20 நிமிஷத்தில் வந்து 50 போட்டு முடிச்சிருவேன். இப்போ என்ன ஆகுதுன்னா முடியலை. ஏன்னா போன வருஷம் பூரா நான் புல்லப்ஸ் ஒழுங்காக செய்யலை, எனக்கு புல்லப்ஸ் செய்யவும் வரல. அதனால் என்ன பண்ணுவேன், ஒன்றா போடுவேன். ஒரு 25 தடவை ஏறினதுக்கப்புறம் போர் அடிச்சிடும், நம்பர் மறந்து போயிடும், போட அப்படின்னு வீட்டுக்கு வந்துடுவேன். ஆனால் என்ன ஆச்சுன்னா, இந்த வீடு ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் நீங்கள்லாம் உதவி பண்ணினீங்க. வீடு ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் இந்த கூரைக்கு கீழே வந்து அந்த இரும்பு கம்பி இருக்குது, சப்போர்ட் கம்பி. அந்த கம்பியில் வந்து என்ன பண்ணேன், வீடு இடிஞ்சு போய் அந்த ரிப்பேர் ஆனப்போ டிசம்பர் ஜனவரி 2 மாதமும் ஜிம்முக்கு போகலைன்னு சொல்லி ரொம்ப வெறுப்பாகி வெறும் புல்லப்ஸ் மட்டும் வீட்டில் போட்டுக்கிட்டே இருந்தேன். அது என்னன்னு தெரியல, வீட்டில் போட ஆரம்பிச்சது நல்லா அழகாக வர ஆரம்பிச்சிருச்சு. வீட்டில் அந்த கம்பியில் போட ஆரம்பித்தது ரொம்ப நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. ஜிம்மில் கூட அந்தளவுக்கு அழகாக வரல, ஆனால் வீட்டில் கம்பியில் போட்டது வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த புல்லப்ஸ் பழகிருச்சு. எப்படியோ 50 போட்டுடுறேன். ஒரு 3/4 மணி நேரம் தாராளமாக, 3/4 மணி நேரத்தில் 1 மணி நேரம் ஆகுது. ஆனால் என்ன பண்ணுறேன், கவலைப்படாமல் 50 புல்லப்ஸ் போட்டுறேன். 1 2 1 2ன்னு எப்படியோ. அதனால் வீட்டில் வந்து என்ன பண்ணுவேன், இன்றைக்கி புல்லப்ஸ் நம்ம போட்டோமா போல சந்தேகமாச்சுன்னா வீட்லேயும் வந்து ஒரு தடவை போட்டுருவேன். I am very weak in pull-ups. I was very weak. In my youth, I could do 11 numbers in the first set itself. Then I would do 8 or 9 for the second set, 7 or 6 or 5 in the third set, and so on till I finished 50. But now, for the past year, I have been very weak in pull-ups. That is why you have never seen any video of myself doing pull-ups last year, even in the gym. But when the house collapsed in November 2024, when I was reconstructing with your help, this supporting member of the roof, this truss material, it was very helpful for me to do these pull-ups. I could not go to the gym when the house collapsed, house was being repaired. So out of frustration, what I did was, out of anger on myself, I would do pull-ups non-stop all through the time the house was being repaired inside this hall. ஜிம்மில் ஒழுங்காக என்னால் புல்லப்ஸ் போட முடியல. போன வருஷம் பூரா ஓபி அடிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன ஆச்சுன்னா, இந்த வீடு இடிஞ்சு போய் ரிப்பேர் பண்ணப்போ இந்த கூரைக்கு அந்த ஸ்டீல் ரூஃப் தெரியுது பாருங்கள், அந்த கம்பி, அது எனக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு புல்லப்ஸ் போடுறதுக்கு. வீடு ரிப்பேர் ஆனப்போ ஜிம்முக்கு போக முடியல. அதனால் எனக்கு என் மேலேயே கோபம், என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தா வீடு தரையெல்லாம் ஒரு குப்பையாக இருந்துச்சு, கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை ஆகிட்டு இருந்துச்சு இல்லையா. செய்யக்கூடிய ஒரே எக்ஸசைஸ் புல்லப்ஸ் தான். இந்த கம்பியில் தைரியமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதில் பண்ண ஆரம்பித்தேன். ஆச்சரியம் என்னடான்னா, இதில் நல்லா செய்ய வந்துருச்சு புல்லப்ஸு. இதில் சில சமயம் 2 கூட நிறுத்தாத அளவு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ என்னாச்சு, இதில் பண்ணினதுனால கொஞ்சம் ஜிம்முக்கு போனதுக்கப்புறமும் செய்ய வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா, நான் அந்த வீட்டில் செய்கிறது பாருங்கள், இது ஃபார்ம் கூட கொஞ்சம் ஒழுங்காக இருக்கும். யூ கேன் see my form is also rather better when I am doing in the house. Maybe it is due to the geometry of this particular truss member or whatever laws of physics and mathematics, I don't know, but I am able to do this particular pull-ups in this particular bar. You can see the form is better than when I am doing in the gym. இதில் பாருங்களேன், இந்த ஜிம்மில் செய்கிறத விட இதில் நல்லா செய்வேன். இந்த கம்பியில் ஓரளவு நல்லாவே செய்ய வந்துச்சு. நண்பர்களே, என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தயவு பண்ணி எல்லோரும் என்னோடய யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லா வீடியோவும் பாருங்கள். கீழே அந்த லிங்க்கில் இருக்கிற பொருள் வந்து நான் விற்கிற அஃபிலியேட் ப்ராடக்ட், அதை ஒரு பாருங்கள். 49 days பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது.
அது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் கிடைக்கும், எனக்கு கொஞ்சம் வருமானம் வரும். நான் உண்மையாக சொல்கிறேன், உண்மையை ஒத்துக்கிறேன், நான் பொய் சொல்ல விரும்பலை. அது நீங்கள் வாங்கினீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வருமானம் வரும், அதுக்காக தான் சொல்கிறேன். 49 days பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் வாங்கினவங்க நிறைய பேர் அதில் பாராட்டி போட்டிருக்காங்க. யூ கேன் see a lot of user testimonials in that particular product, this 49-day body transformation. That is a good product. You can see a lot of user testimonials. If you buy that, you will be getting your product. I will be making a small amount of affiliate commission. I am being open and I am forthright. I don't want to cheat saying it is a excellent product, you will be Mr. Olympia in just 1 month, something like that. But it is a good product. Please support me. நண்பர்களே, இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராடக்ட்டும் கிடைக்கும், எனக்கு கொஞ்சம் வருமானம் வரும். நான் உண்மையாக சொல்கிறேன், உண்மையை ஒத்துக்கிறேன். அது நீங்கள் வாங்கினீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வருமானம் வரும். அதனால் நண்பர்களே, எல்லாம் ஒரு பாருங்கள் அந்த ப்ராடக்டை. கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி. இப்போ இந்த புல்லப்ஸ் வந்து என்னென்னா 50 தடவை ஏரியாவது 50 நம்பர் போட்டுடுறேன். 1 1 1 1 1. I am finishing 50 numbers by 1 repetition, doing 1 repetition at 1 time. Thank you very much. So what I am trying to say is this pull-ups, there are many variations. You can place your arms nearer, wider, and chin-ups. There are many variations that you can do. You must do at least 50 numbers on your back days. இது வந்து திரு அர்னால்ட் அவர்கள் சொல்லியிருக்காரு அவர் புக்கில். புல்லப்ஸ் மட்டும் இல்லை, கையை அகலமாக வச்சு, அகலம் கம்மியாக வச்சு, அகலம் கூட வச்சு, சின்னப்ஸ் மாதிரி கையை மாற்றி பிடிச்சி எப்படி எல்லா பக்கமும் செஞ்சு பழகிறது நல்லது. இது செஸ்ட் அண்டு பேக் டேயில் வர்றது முதுகுக்கு மிக அத்தியாவசியமான பயிற்சி. சோம்பல் பார்க்காம நான் 50 நம்பர் போடுறப்ப அப்படியே விருப்பாக ஒரு என்னடா ஒன்றா போடுறேன். இப்போ போடுறதோட எஃபெக்ட் இப்போ எனக்கு தெரியுது, கொஞ்சம் ஈஸியாக போட வருது. இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன்னா அப்படியே 2 3 ரெப்படேஷன் போட்டால் கொஞ்சம் ஈஸியாக போட ஆரம்பிச்சிடும். Now I am able to do it more easily. Thank you very much.